Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Qala Rasulullah sallallahu alaihi wasallam fa inna asdaqal hadits kitabullah wa khairal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalatin wa kullu dalalatin finnar. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் அனைவரும் இங்கு குழுமியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே நாம் எதிர்பார்த்து வந்திருக்கிற நன்மைகளை நாம் முறையாக பெற வேண்டுமேயானால் அண்ணல் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிற சில வழிமுறையின் பிரகாரம் நடந்தோமேயானால் நாம் அந்த நன்மையை தட்டிச் செல்லலாம் என்பதாக அண்ணல் பெருமகனார் அவர்கள் சொல்கிறார்கள். மன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லஹா. ஒன்றை செய்துதான் மார்க்கத்திலே நன்மையை பெற வேண்டும் என்பது கிடையாது. செய்யாமலே, பல காரியங்களை செய்யாமலேயே சில நன்மைகளை நாம் பெற முடியும். மன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லஹா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஜும்மாவிலே இமாம் மெம்பரில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கீழே அமர்ந்திருக்கக்கூடியவர் ஒரு பொடி கல்லை அகற்றும் பணியிலே ஈடுபட்டாலும் அவர் என்ன பண்ணிவிட்டார்? ஃபகத் லஹா, தீக்கிழைத்து விட்டார் என்பதாக நபிகளார் சொல்லுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்திலே, இன்னொரு ஹதீஸிலே நபிகளார் சொல்லுகிறார்கள், வல் இமாமு யக்துப். இமாம் மெம்பரில் ஜும்மா பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் ரெண்டு மனிதர்கள் பக்கத்திலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு சாரார் என்ன பண்ணுகிறார்? அன்சித், நீங்க அமைதியா இருங்க, ஜும்மாவுல பேசக்கூடாது என்று நன்மையை ஏவுகிற, தீமையை தடுக்கிற காரியங்களிலே ஈடுபட்டாலும் ஃபகத் லஹவுத், நீ தீங்கிழைத்து விட்டாய்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்க ரெண்டு பேர் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ரப்புக்கு கூடிய விஷயம். நீங்க அதுல போய் தலையிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய பார்வைகளையும் சிந்தனைகளையும் வேறுபுறத்திலே நீங்கள் செலுத்துகிறீர்களே, ஆனால் ஜும்மாவின் நன்மை பாழாகிவிடும், கெட்டு போய்விடும் என்று நபிகளார் சொல்கிறார்கள். ஆக இந்த தினத்தில் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடைகளை, நறுமணங்களை பூசிவிட்டு பல வேலைகள் இருந்தாலும் ஒதுக்கிவிட்டு வருகிறோமே, ஆனால் ஜும்மாவின் நன்மையை நாம் முறையாக பெற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் பல நேரங்களில், பல காலங்களில் சீர்கெட்டு பல வழிகேட்டிலே இருந்தாலும் கூட இன்றளவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சிறந்த சமுதாயமாக உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவனை மிஞ்சக்கூடிய அருள் உலகத்திலே எதுவும்
எது சரி என்று உலாவிப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த சிந்தனை அறிவை கொடுத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் யஹ்ரஹூன். உலகத்திலே பலவிதமான ஜமாத்துகள், பலவிதமான கூட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு கூட்டமும் தன்னைத்தானே மாறுதட்டிக் கொள்கிறார்கள். தன்னைத்தான் தான் செய்வதை வைத்துக் கொண்டே சந்தோஷப்படுகிறார்கள். நம்ம அப்படி செஞ்சிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம் சந்தோஷப்படுறாங்க. பல கூட்டங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுப்படையாக சொல்லி காட்டுகிறார். இப்படி உலகத்திலே பலவிதமான கொள்கைகள் இருந்தாலும், பலவிதமான ஜமாத்துல கூட்டம் அர்த்தம். நிறைய கூட்டங்கள் உலகத்தில் இருக்கு. இந்த கூட்டங்களில் நாம் வகித்துக் கொண்டிருக்கிற கூட்டங்கள் அல்லது நாம் இருக்கிற அந்த வட்டங்கள், அந்த வட்டத்தை தாண்டி இருக்கிற மக்கள், நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சில நேரம் சில சாரார் சொல்லக்கூடியதை கேட்காமல் போகக்கூடாது என்று எந்த அமைப்பும் சொல்லாது. ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பை பார்த்து என்ன சொல்லாது, அவன் பேசுற பயான கேட்காதுன்னு சொல்லாது, அவன் சொல்ற கருத்தை கேட்காதுன்னு சொல்லாது. கேளு, அவன் சொல்வதை செவியேற்று பார். அது சரியாக இருந்தால் எடு, இல்லை என்றால் விட்டு விடு. ஒரு குடிகாரன் இருக்கிறான். ஒரு குடிகாரன் தள்ளாடிட்டு நடக்க முடியாம ரோட்ல உட்கார்ந்து கிடக்கிறான். அவனால ஒரு பாட்டில் பீங்கா நடக்குது, அதை எடுத்து போட அவனால முடியல. ஆனா உட்கார்ந்து இருக்கிறான். போதை போடாத ஒரு மனிதன் நடந்து செல்கிறான். தெளிவாக உள்ள ஒரு மனிதன் நடந்து செல்கிறான். இவனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, எப்பா பாரு பீங்கா நடக்குது, யாரு காலையும் குத்திர போதை எடுத்து ஓரமா கொடுப்பான்னு சொன்னா குடிகாரன் சொல்றான் நான் கேட்காம போகலாம் என்று சொல்லி நாம் செல்ல மாட்டோம். அது மனிதனுக்கு உண்டான ஒரு உகதை அல்ல. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே யார் என்ன செய்திகளை சொன்னாலும், தவறுகளை சுட்டிக்காட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்வோம் தான் மனிதன். தவறை சரி செய்து அதை ஒப்புக்கொண்டு தன்னளவிலே அதை திருத்திக் கொள்கிறானே, அவன் தான் உண்மையான மனிதன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கூட ஒரு யூதர் வர்றாருங்க. ஒரு யூதர் இஸ்லாத்தில் உள்ளவர் கிடையாது, முஸ்லிம் இல்லை. யூதர் வந்து அண்ணன் பெருமகனார் அவரிடத்திலே சொல்கிறார், நீங்கள் வல்காவா என்று சொல்கிறீர்கள். வல்காவா அர்த்தம் ஹஜ்ஜில் நம்ம போய் தவாப் செய்யறோம்ல, அந்த ஆலயத்தின் மீது சத்தியமாக ஏதாச்சும் ஒரு காரியம் செய்ய போறோம் வைங்க, அது எதை முன்னிலைப்படுத்துறாங்க? வல்காவா, காபாவின் மீது சத்தியமாக, அதன் மீது ஆணையாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க. இன்னைக்கு பல பேருக்கு சத்தியம் செய்வதற்குண்டான ஒழுங்குமுறைகள் தெரிவதில்லை. இல்லை எவ்வளவு பாரதூரமான தவறு இருக்கிறது என்பதை உள்ளே சென்று ஆய்வு செய்தால் தெரிகிறது. ஒருவர் மீது நாம் சத்தியம் செய்யும், வாப்பா மேல சத்தியமா, உம்மா மேல சத்தியமா, நம்ம சர்வ சாதாரணமா செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை விட உம்மா பெரியவர்களா? அம்மா அத்தாவை விட அல்லாஹ்வை விட அத்தா பெரியவரா? உலகத்தில் உள்ள மௌலானா மௌலவிகள் உயர்ந்தவர்களா? அந்தஸ்திலே பெரியவர்களா? நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே. ஆனால் ஒருவர் மேல நம்ம சத்தியம் செய்யறோம், என்ன காரணம்? ஒரு ஆணி மேல இங்க வந்து கூப்பிட்டு அல்லது உங்க அத்தா மேலேயோ உங்க உம்மா மேலேயோ சத்தியம் பண்றோம் வைங்க, எது பண்றோம்? நம்ம ஏதாச்சும் தவறு நாளைக்கு செஞ்சுட்டா கூட இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, முன்னிலைப்படுத்தி நிற்பாங்க, இவங்க வந்து அதை விசாரிப்பாங்க. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சத்தியக்கூடிய அவர் தவறு செய்ய மாட்டாரா? அவர் பலவீனத்துக்கு உட்பட்டவரா, பலவீனத்துக்கு அப்பாற்பட்டவரா? அந்த மாதிரி ஒரு யூதர் வந்து கேட்கிறார், என்ன வல்காவா நீங்க சொல்றீங்க, அல்லாஹ் தான் கடவுளுங்கிறீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஓரிரை கடவுள் கொள்கையில் இருக்கிறீங்க, நீங்களே ஒரு உயிரற்ற ஒரு பொருளின் மீது அந்த கட்டடத்தின் மீது சத்தியம் செய்கிறீர்களே, தவறு கிடையாது. கேட்கிறவர்கள் நபிகளால் யோசித்து பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு யூதன் சொல்லிவிட்டான் என்பதற்காக படை திரண்டு அவனை அடிக்க செல்லவில்லை, அவனை உதைக்க செல்லவில்லை, தரம் கெட்ட ஒரு ரேஞ்சில் பார்க்கல. அவன் சொல்லக்கூடிய கருத்து சரியான கருத்தப்பா, நம்மளே இத்தனை ஆண்டு காலம் தெரியாமல் வணங்கி கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ் தானே சத்தியம் செய்யணும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை அழைத்து சொல்கிறார்கள், வரப்பில் காபா என்று சொல்லுங்கள், காபாவின் இறைவனின் மீது சத்தியமாக. இப்ப இந்த மைக்கு மேல ஸ்பீக்கர் மேல நான் சத்தியம் பண்ணக்கூடாது. யாரும் சத்தியம் பண்ணக்கூடாது. இந்த மைக்கை படைத்த ஸ்பீக்கரை படைத்த அல்லாஹ் மீது சத்தியமாக, இப்படி சொல்லலாம். எங்க போனாலும் அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை வைத்துத்தான் நாம் சத்தியம்
சத்தியம் செய்ய வேண்டும் என்பதை புரிய வேண்டும். ஆக ஒரு தவறை யார் சுட்டி காட்டினாலும் திருத்திக் கொள்ளுகிற மனோபக்குவத்திலே வருகிறவன் தான் உண்மையான மனிதன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சில நேரங்களில் மனிதன் பலகீனமாக இருக்கிறான், லைஃபாக இருக்கிறான், தவறிழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். இன்னல் இன்சான, அதாவது காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் கண்டிப்பாக நஷ்டத்திலேயே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லுபின் ஆதமுடைய மக்கள் எல்லாரும் யக்துபு பில்லைலி வன்னஹார், இரவு பகலாக தவறிழைக்கவே செய்கிறார்கள். எல்லா அடிப்படையெல்லாம் நாம் உணர்ந்துட்டோம். நாம் ஆரம்ப காலகட்டங்களில் சிரமப்பட்டவர்களுக்கு தெரியும். கொள்கையை வளர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பாடுபட்டவர்களுக்கு தெரியும் அவருடைய கஷ்டம், அவருடைய வேதனை தெரியும். ரோட்டிலே நடந்து சென்றால் கூட நஜாத்துக்காரன் வந்துட்டான் என்று ஒரு மாதிரியான சித்தரிப்பை செய்து ஊரிலே ஓரங்கட்டுகிற காட்சிகளை பார்த்தோம், ஊரை விட்டு நீக்குகிற காட்சிகளை பார்த்தோம். இவ்வளவு பெரிய சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியிலே அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து அண்ணன் பெருமகனார் அவர்களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கொள்கையை நிலைநிறுத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோமே, ஆனால் சும்மா கிடையாது. பலவிதமான சிரமங்களுக்கு மத்தியிலே ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்து உடலாலும் பொருளாலும் உணர்வுகளாலும் தன்னுடைய லட்சியங்களை மேற்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட கொள்கையை ஏற்றிருக்கிற நாம் சாதாரண முறையில் வந்து செஞ்சிட முடியாது, கொள்கையில இருந்து வெளியே போயிட முடியாது. யார் அப்படி போறதுக்கு விரும்ப மாட்டோம். ஏன் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கட்டடத்தை கட்டி ஒருத்தன் அதை உடனே உடைக்க முயல்வானா? ஒரு மிஸ்டேக், ஒரு சின்ன மிஸ்டேக், சாஸ்திரம் பார்க்கலாம். ஒரு முஸ்லீம் அப்படி பார்க்க கூடாது. இந்த சாஸ்திரம் பார்த்து இது பாத்ரூம் அந்த திசையில கட்டினா நல்லா இருக்குமே, கிச்சன் இங்கிட்ட வச்சா நல்லா இருக்குமே, கோடிக்கணக்கில் கட்டி இன்னைக்கு மாற்று மத சகோதர பாத்திரம் அப்படி இடிக்கிறான் கோடிக்கணக்கில் வச்சு. சாதாரணமா தெரியல அதனுடைய உழைப்பு. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவனுக்கு தெரியும் இதனுடைய உழைப்பு எவ்வளவு பெரிது என்பது. ஆக கொள்கையை வளர்த்து இவ்வளவு பெரிதாக வளர்ந்து விட்ட ஒரு நிலையில் கொள்கையிலே சங்கமித்திருக்கிற நாம் அதிலே சந்தையாக இருக்க வேண்டும், அதிலே உளப்பூர்வமான சிந்தனைகளை செலுத்தி பார்க்க வேண்டும். கொள்கையிலே யாரும் தவறிழைத்தார்களே ஆனால், அதிலே ஒரு விதமான மாற்றத்தை செய்வார்களே ஆனால், அது யார் இருந்தாலும் சொல்லலாம் தூக்கி போட்டுட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு ஜமாத்தா இருந்தாலும் சொல்லலாம், எவ்வளவு பெரிய மௌலவியாக இருந்தாலும் சொல்லலாம், கொள்கைக்கு மாற்றமா, கொள்கைக்கு வேறுபட்டு நிற்கிறாரா, இஸ்லாத்தினுடைய கட்டத்துக்கு வெளியே நிற்கிறாரா? கிடையாது. உங்களுக்கு எங்களுக்கு உண்டான உறவு இதோட முடிஞ்சு போச்சுப்பா, சவகாசம் இதோட முடிஞ்சு போச்சு. அதுதான் ஒரு நல்ல ஒரு முஃமினுக்கு உண்டான ஒரு பண்பு என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்க பாருங்க, இந்த மார்க்கத்தை நம்ம இருக்கிறோமே, இப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை கேட்கிறார், நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத் மின் கப்லிஹி ரசூல் அப்ப இம்மாத்த, இந்த முகமது மரணித்து விட்டாலோ, அவ குதில அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ, இன்கலபத்தும் அலா ஆக்காவிக்கும், வந்த வழியிலே நீங்க ஓடிடுவீங்களா? ஷிர்கிலிருந்து வந்தீங்க, பிதாத்திலிருந்து வந்தீங்க, கபருடைய வணக்க வழிபாட்டில இருந்து வந்தீங்க, தனி மனித வழிபாட்டில இருந்து வந்தீங்க. இப்படி வந்த நீங்கள் முகமது இருக்கிற வரைக்கும் கொள்கையில் இருப்பீர்கள், இல்லாவிட்டால் திசை மாறி போய்விடுவீர்களா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். ஆக நாம் இங்கே இருப்பது என்பது தனி மனிதனுக்காக இல்லை என்பதை கண்டிப்பான முறையில் புரிய வேண்டும். ஒரு கொள்கையில நம்ம இருக்கிறோம், நீங்க அதுல வந்து இவருக்காக நான் இருக்கிறேன், அவருக்காக நான் இருக்கிறேன், இவருக்காக இருக்கிறேன் சொல்லி நம்ம இருந்தோம்னா அது கொள்கைக்கு உண்டான ஒரு அளவு கிடையாது. தனி மனித வழிபாடு தான் அதை சொல்லுவேன். தனி மனிதனுக்காக வேண்டி, அவருக்காக வேண்டி என்னுடைய கொள்கையை நான் அடமானம் வைத்து விட்டு செல்லுகிறேன் என்று சொன்னால் இதுக்கு ஒரு கொள்கைவாதிக்கு அழகா? பாருங்கள், எத்தனை சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல போர்ல கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்கள் கனிமத்து பொருள் வழங்கப்படும். யார் யாரெல்லாம் போர்ல கலந்துக்கிட்டாங்களோ எல்லாத்துக்கும் கனிமத்து பொருள். அதுல ஒரு சாவியை கூப்பிடுறாங்க, ஒரு
கூப்பிட்டு அவருக்குன்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் கனிமத்து பொருள் தான் அவங்களுடைய பங்கு கொடுக்கலாம். அப்ப உடனே ரசூலுல்லாஹ் ஓடி வராங்க. ரசூலுல்லாஹ் இடத்திலே ஓடி வந்து சொல்கிறார், மா அலா ஹாதா தபாத்துக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கனிமத்து பொருளுக்காகத்தான் உங்களை நான் பின்பற்றினேனா? இஸ்லாத்தில் நான் இந்த பொருளுக்காகவோ இந்த பொருளாதாரத்திற்காகவோ தான் நான் உங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேனா? இல்லை. வலாகினி தபாத்துக, என்றாலும் உங்களை நான் எதற்காக பின்பற்றுகிறேன் தெரியுமா? அருமிய, என்னுடைய தொண்டை குழியிலே ஒரு ஈட்டி பாய்ச்சப்பட்டு அதனால் கொல்லப்பட்டு அது ஜன்னா, சொர்க்கத்திலே நுழைய வேண்டும், இதற்காகத்தான் இஸ்லாத்தில் நான் இருக்கிறேன். காரணத்தை தெளிவா சொல்றாங்க பாருங்க. இந்த வார்த்தையை சொல்லி கொஞ்ச நாள்லயே அவர் நினைச்சது போலவே அவர் செய்தார்கள். ஒரு கொள்கையை நாம் இடம் பெறுகிறோமே, ஆனால் எதற்காக கொள்கைக்கு வருகிறோமோ அதற்காக இருக்க வேண்டும். எந்த ஒரு தனி மனிதனுக்காகவும் இருந்தோமே ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மறுமை வாழ்க்கையை திருக்குறானில் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். நாளை மறுமையில சில பேர் புலம்புவார்கள். யார் அவர்கள்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அதை சொல்லுகிறார். யௌமத்து கல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார், அந்த மறுமை நாளில் சில முகங்கள் அப்படியே கருக்கப்படும், வாட்டப்படும். வாட்டப்படுகிற பொழுது, கருக்கப்படுகிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், யகூலுன யா லைத்தனா அத்தாஅ அல்லாஹ் வ அத்தாஅ ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அவருடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? வகாலு, அவர்கள் இன்னும் சொல்வார்கள், இன்னா அத்தாஅனா, நாங்கள் யாரை பின்பற்றினோம் தெரியுமா? இன்னா அத்தாஅனா சாதத்தனா வ குபரானா ஃபகதுன சபீலா, நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டோம், எங்களுடைய பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோம், அவர்கள் ஃபகதுன சபீலா, எங்களை வழிகெடுத்து நாசமாகி விட்டார்கள். வகாலு, இன்னும் சொல்வார்கள், இன்னா ஆத்திஹிம் லஃபைனில் அதாப் வலன்ஹும் லஅனன் கபீரா, இறைவா, எங்களை வழிகெடுத்து நாசமாக்கி இவர்களுக்கு 2 மடங்கு நீ வேதனை கொடு. எங்களுக்கு 1 மடங்கு கொடுக்கறியா? தாராளமா கொடு. என்னை வழிகெடுத்தா பாரு, ஆலிம்ங்கிற பேர்ல, அவுலியாங்கிற பேர்ல, நான் சொல்றதெல்லாம் மார்க்கம்னு சொல்லி கூட்டு போனானே, அவனுக்கு 2 மடங்கு நீ வேதனை கொடு. பெருமளவிற்கு அவர்களை சபித்து நாசமாக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் யாரு கொடுப்பா? கொள்கை எனக்கு முக்கியம் இல்லை, தலைவர் எனக்கு முக்கியம், அவரால் இந்த கொள்கையில இருக்கிறேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவர்களை காட்டலாம். நீங்க கடந்த கால வரலாற்றை பாருங்கள். ஒரு ஜமாத்தை விட்டு போனவர்கள், ஜமாத்திலிருந்து சென்றவர்கள், அந்த ஜமாத்திலே இருந்து கொண்டு எத்தனை தர்க்க ரீதியான வாதங்களை பொழிந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கபர் வெட்டிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று ஆரம்பத்தில் ஒரு கூட்டம், அவர் பேசுற பேச்ச பார்த்தா தீப்பொறியில அப்படியே கிளம்ப போப்பா. இவரை விட்டுக்கிட்டு நம்ம இந்த ஜமாத்தில் இருக்குதா? போவழிய அவருக்கு பின்னாடி போவோம். எவ்வளவு ஃபேன்ஸ், நம்மள அந்த ஃபேன்ஸோட சேர்ந்தா நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஒரு கூட்டம், இவருக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்போம்னு சொல்லி போனவங்க எல்லாம் இன்னைக்கு அவரு என்ன பண்றாரு? அருகா முட்டிட்டு கிடக்கிறாரு. அவரை தாண்டி சென்றவர்கள், கொள்கை மாறி போனவர்கள், தனி மனிதனால் போனவர்கள் எல்லாம் அவர் செய்கிற காரியங்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம்! அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான் பாருங்க. ஒரு செகண்ட்ல உள்ளத்தை பரப்பிடுவான். அது பொருளாதாரத்தினால இருக்கலாம், உலக ஆசையினால இருக்கலாம், தனி மனிதனுடைய கோர பார்வையினால இருக்கலாம். அல்லாஹ் ஒரு தடவை மாத்திட்டான் வைங்க, கல்வை புரட்டிட்டான் வைங்க, ஒண்ணும் செய்ய முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாம் கல்விவல் குழு, எல்லாரும் கேட்கிறது, யாம் கல்விவல் குழு, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. கையில வச்சிருக்கிறான்ல, 2 விரல் கையில வச்சிருக்கிறான். அப்படி சடனா புரட்டினான்னா எங்க நம்ம இருப்போனே தெரியாது. யாம் கல்விவல் குழு, உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவனை, சப்பித் கல்வி அலா தீனி, இந்த உன்னுடைய மார்க்கத்தில், உன்னுடைய கொள்கையில் நீ என்னை நிலைநிறுத்தி விடியாதா என்று எல்லோரும் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அளப்பரிய பாக்கியத்தை பார்ப்பீர்களே, ஆனால் திருக்குறான் அல்லாஹ் சொல்றான், யாருக்கு நேர்வழி, யாருக்கு பாத்தில், யாருக்கு கெட்ட வழி. அல்லாஹ் நினைச்ச ஆளுகளுக்கு நல்ல வழியும் கொடுப்பான். ஷிர்க்ல கிடந்த தர்காவை முட்டி கொண்டிருந்தவர்களை எல்லாம் அப்படியே ஓரம் கட்டி விட்டு தௌஹீத் கொள்கையை கொண்டு
நடத்திட்டாரப்பா. அவ இவர் என்ன கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார் அதுதான் சரி. மூசா ஹாரூன் ஆகிய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ரப்பி மூசா ஹாரூன், ஹாரூன் ஆகிய மூசாவாகிய உங்கள் கடவுள் யாரோ அவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும்? அந்த சபையில பிரவுன் இருக்கிறான், பிரவுனுடைய ஆட்கள் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்று கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவங்க நினைச்சு ஏற்றிருப்பாங்களா, நினைக்காம ஏற்றிருப்பாங்களா? சரி, நம்ம ஏதாச்சும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு அடிக்க வந்துருவாங்க, நம்மளை கொல்ல வந்துருவாங்க. எவ்வளவு துணிச்சல் இருக்கும் பாருங்க. ஃபிரௌன் அடுத்த வார்த்தையில சொல்றான், லவ் கத்தியனக்கும் ஐதீக்கும் அர்ஜுனக்கும் மின் ஹிலாஃப். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? என்னுடைய சம்மதம் இல்லாம நீங்க வந்து இஸ்லாத்துக்கு போலான்னு நினைக்கிறீங்களோ? உங்களை கட்டுமரத்தான் நான் ஏத்திடுவேன், உங்களை கொன்றுவேன், உங்களை ஒழுங்கா அந்த பக்கம் வந்துருவேன் சொன்னா, மிரட்டுனா அதோட அவங்களுடைய ஈமான் அப்படியே பறி போயிருச்சா? அவங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பிரவுனை பார்த்து சொல்றாங்க, அந்த பிரவுனுடைய அந்த பாத்திலான கொள்கையினுடைய அந்த சமூகத்தினத்தை சொல்கிறார்கள், ஃபக்திமான் தகால், என்ன பண்ண போற, என்ன தீர்ப்பு வேணா நீ கொடு, இன்னமா தக்லி ஹாலிஹில் ஹயாத் துன்யா, நீ அதிகபட்ச தண்டனையை எங்களுடைய உடல் கூட்டிலிருந்து, எங்களுடைய மண்டை கபாலத்திலிருந்து, எங்களுடைய உயிரை நீ எடுப்பாய், எடுத்து விட்டு போடா, என்ன தீர்ப்பளிக்கிறே கொடு. இந்த ஸ்பார்க், இந்த தீ சுடர் அவங்களுடைய உள்ளத்தை ஏன் வந்துச்சு? அவங்களும் தனி மனிதரை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஃபிரௌனை அன ரப்புக்கும் அலா என்று சொல்லுகிற பொழுது, நான் தான் உங்களுடைய மகத்தான கடவுள் என்று சொல்லுகிற பொழுது, அந்த மகத்தான கடவுளை பார்த்து சொன்னார்களே, சம்மட்டி அடிக்கிற விதமாக பேசினார்களே, இந்த கொள்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒருவர் தவறு செய்து போகிற பொழுது அந்த தவறை நியாயப்படுத்துகிற விதமாக, ஒரு கூட்டத்திற்கு அநியாயம் செய்கிற விதமாக, கொள்கையை தூக்கி கடாசுகிற விதமாக நாம் சென்றோமே ஆனால் நம்முடைய கொள்கைக்கு உண்டான இலக்கணம் என்ன? ஒன்னும் பெரிய விஷயம்லாம் ஆனாங்க. ஆண்களுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு இருக்கக்கூடிய தெம்பு நம்ம பார்த்திருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்துல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய சம்பவத்துல பார்க்கிறோம். ஒரு பெண்மணி எல்லாத்துக்கும் இதுதான், ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு பயான கேட்டுட்டா, நெருப்பு மிகுந்த ஒரு பயான சொற்பொழிவை கேட்டுட்டா, இவர் பயானத்தான் காலகாலத்துக்கு கேட்பேன், எவன் பயானை நான் கேட்க மாட்டேன், கேட்டா ஒரு பயான் தான். அப்படி இருக்கும் பாருங்க. கொள்கைக்காக இருக்கிறோம் என்பதை எப்படி காட்டுகிறார்கள் சஹாபிய பெண்மணிகள்? அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க யாரு? அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அஸ்மா அவர்கள், அவர்களுடைய பிள்ளை. அபூபக்கருக்கு பேரன். அந்த பேரன் எப்படி இருக்கிறாரு? தன்னுடைய தாத்தா மாதிரியே இருக்கிறார். தன்னுடைய தாத்தா எப்படி ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைப்பதில் மும்முரமாகவும் ஆர்வமாகவும் இருந்தார்களோ, அதே ஸ்பீடோடு, அதே ஸ்பிரிட்டோடு களத்தில் இறங்கி பேசுகிறார்கள், தாவாவை செய்து கொண்டிருக்கிறார்கள். செஞ்சா ரசூலுல்லாஹ் முன்னாடி ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கிற ஒரு கொடியவன், ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவன், கடந்த காலத்தில் வருவான், அவன் சில மக்களை எல்லாம் கொல்லுவான் என்று ஒரு முன்னறிவிப்பை விடுத்தால், அதே மாதிரி ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கிறவன் அஸ்மா அவர்களுடைய காலத்தில் இருக்கிறான். இவருடைய பிரச்சாரம் தாங்க முடியல. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்லி பார்க்கிறான், ஒழுங்கா ஓடி போயிரு, மார்க்க பிரச்சாரம் எல்லாம் இங்க பண்ணக்கூடாது, அண்ணே உன்னை தொலைச்சு கூட வார்னிங் கொடுக்குறான். அப்படியா? மிரட்டுவியா? மிரட்டு, நீ ஒரு பக்கம் மிரட்டு, நான் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கணும்னு சொல்லி செய்யறாங்க. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொன்ன மாதிரி என்ன பண்றான்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரனாக இருக்கிற அவரை கட்டுமரத்தில் ஏற்றி கொலை செய்து, எல்லாரும் பார்த்துக்கங்க, யாராச்சும் மார்க்கம் என்று, அல்லாஹ் என்று, ரசூல் என்று இறங்குவீர்களே ஆனால் நிலையை பாருங்கள், ஜாக்கிரதை, தொலைச்சு விடுவதை வச்சு எல்லாத்தையும் அச்சுறுத்துறான்.
சில சஹாபாக்கள் எல்லாம் அஸ்மாவுடைய மகனுடைய சடலத்தை கையில எடுத்து அழுதார்கள். ஏன்பா நான் அவனை சொல்லித்தானப்பா செஞ்சேன், அவசரப்படாத, மார்க்கத்தை ரொம்ப போட்டு பகிரங்கமா உடைச்சிடாத சொல்லத்தானே சொன்னேன் என்று சடலத்தை எடுத்து அழுத சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இறுதியில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கிற கொடிய மன்னன் அஸ்மா அவர்களை அழைக்கிறார். உங்களுடைய மகனை நான் கொலை செய்து, யார்கிட்ட சொல்றான் பாருங்க, தன்னால் பெற்றெடுக்கப்பட்ட மகனை கொலை செய்து அந்த மகனுடைய தாயிடத்தில் சொல்லுகிறான், உன் மகனை நான் கொலை செய்து விட்டேன், வந்து பார்த்துட்டு போ. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொன்ன வார்த்தைகள் இருந்து அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ ஒன்னு சொல்ற, நான் ஒன்னு கேட்கணுமா, நான் வர முடியாது, நீ என்ன பண்றே பார்த்துக்க சொல்லிட்டு காவலாளிகள் வந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க போய் கூப்பிட்டோம், வரமாட்டேங்கிறாங்க. மறுபடியும் போய் சொல்லுங்கள் அஸ்மாவிடத்திலே, வரவில்லை என்றால் முடி சடையை பிடித்து இழுத்து வர சொல்வேன் என்று சொல்லுங்கள், அச்சுறுத்தலாம். வந்து அதே போன்று காவலாளிகள் சொல்லுகிறார்கள். சொன்னால் மறுபடியும் அஸ்மா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய முடியை இழுத்து விட்டு சென்றாலும் நான் இந்த இடத்துல இருந்து வரமாட்டேன், அவனை இந்த இடத்துல நீ வர சொல்லு. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபே படையிலிருந்து வரும். அஸ்மா நிற்கிறாங்க, அபூபக்கர் அவருடைய மகளார் நிற்கிறார்கள். எவ்வளவு தெம்பு பாருங்க, ஒரு மன்னரிடத்தில் எப்படி பேசுறாங்க பாருங்க. அடே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், உன்னை போன்ற கொடியவன் வருவான் என்று நபிகளார் சொன்னார்களே, அந்த கொடியவன் நீதானா, அந்த கோரமானவன் நீதானா, என்னுடைய மகனை கொன்றவன் நீதானா, இவர் எல்லாம் சொல்லி சொல்றாங்க, என்னுடைய மகனுடைய உலக வாழ்க்கையை நீ சீரழித்து விட்டாய், ஆனால் இந்த உயிரை எடுத்த காரணத்தினால் அல்லாஹ் உன்னுடைய மறுமை வாழ்க்கையை சீரழித்து விட்டான். போடா, என்னது உலகம், இன்னமல் ஹயாத்து துன்யா லைப வ லஹு வ ஸீனா, இந்த உலகம் எல்லாம் வீண் விளையாட்டு, அற்ப சுகம். இந்த அற்ப சுகத்திற்காக தனிமனித வழிபாடா, அவர் எனக்கு பிடிக்கும் அதனால் அவர் பின்னால் போகிறேன் என்று சொல்வதா? இந்த வீரசீல பெண்மணியை பாருங்கள், அஸ்மாவுடைய கொள்கை உறுதியை பாருங்கள். கொன்ற அந்த சடலத்தை ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன பண்றாரு தெரியுமா, அஸ்மாட்ட பேசிட்டு போய் காஃபிர்களுடைய மக்பராவில் அடக்கம் செய்தான், காஃபிர்களுடைய கபர்ஸ்தானில் அடக்கம் செய்தான். அஸ்மாவுக்கு தெரியுது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிந்ததற்கு பின்னால் போய் அந்த சடலத்தை அப்படியே தோண்டி கையால் எடுத்துட்டு முஸ்லிம்களுடைய மக்பரா எங்கே இருக்கிறதோ அங்கே போய் அடக்கம் செய்தார்கள். இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். எவ்வளவு சம்பவங்கள் நம்முடைய உள்ளத்தை தைக்கிறது. கொள்கைதான் பேசு. இன்னைக்கு ஜமாத்து தௌஹீது ஜமாத்து வென்றே கிடையாது. யாரையும் வந்து தௌஹீத் ஜமாத்துக்கு வாங்க, உறுப்பினரை சேருங்க, அதெல்லாம் கிடையாது. ஜமாத்து ஒரு கொள்கையை சொல்கிறது, சரி என்றால் ஏற்றுக்கொள், இல்லை என்றால் விட்டுவிடு. அதுதான் லகும் இருக்கும் மொழி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, உங்கள் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு. திருமறையில் அல்லாஹ் தான் சொல்றான். ஆக கொள்கைக்காக வேண்டிதான் ஒரு கூட்டத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம். இந்த கொள்கையை நாம் மரணிக்க வேண்டும். உண்மையிலேயே நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் ஒரே ஒரு குர்ஆன் வசனம் சொல்றான், நீங்கள் வலா தமூதுன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர எதற்காகவும் நீங்கள் மரணித்து விடாதீர்கள். இது ஒண்ணு போதும். இந்த ஒண்ணு போதும் நமக்கு. வேற எந்த ஜமாத்தும் தேவையில்லை. இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கை எதற்கு நடக்கிறது? ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மாநாடுகள் போன்ற சம்பவம் நடக்கிற பொழுது காவல்துறையை விட கண்காணிக்கிற பொறுப்பு அந்த உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் உறுப்பினர் சேர்க்கை. வேற எதுக்கு? ஆட்களை காட்ட வேண்டும் என்பதற்கா? எல்லாத்தையும் விட 7 லட்சத்துக்கு மேல 10 லட்சத்துக்கு மேல உறுப்பினர்கள் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறாங்க. அதுக்காகவா? எதுக்கு தரோம்?
என்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. எவர் சொன்னாலும் அது சரியா இல்லையா என்பதை பார்த்து தௌஹீதிற்காகவே இருந்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காகவே இருந்து அதன் அடிப்படையிலே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறானோ என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரை நிகழ்ச்சிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதத் ஃபில் அர்தி, பூமியிலே யார் குழப்பம் விளைவித்து ஒரு உயிரை அநியாயமான முறையில் கொலை செய்கிறாரோ ஃபகஅன்னமா கத்தல நாஸ ஜமீஆ, அவர் உலக மக்கள் எல்லா மக்களையும் கொலை செய்ததற்கு சமமான ஒரு குற்றத்தை பெறுகிறார். ஒமன் அஹ்யாஹா, யார் ஒரு உயிரை உலகத்திலே வாழ வைக்கிறாரோ ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, அவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்ததற்கு உண்டான நன்மை இறைவனத்தை பெறுகிறார் என்கிற ஒரு வசனத்தின் அடிப்படையிலும், அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்பது பிறருடைய நலத்தை கவனித்துத்தான் என்கிற இறைத்தூருடைய பொன்மொழியை அடிப்படையாக கொண்டும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆசிப்பட்டினத்தில் இரத்ததான முகாம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கும் நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் முட்டுக்கட்டை போடக்கூடிய இடமாக இருப்பதால், ஷிர்க்கு அதிகமாக நிறைந்திருப்பதால், அதை எதிர்க்கிற விதமாக நன்மையான காரியங்களை முன்னிறுத்தி செய்கிற ஒரு ஆர்வத்தோடு களமிறங்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இதிலே உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கள். நம்முடைய இரத்தத்தால் ஒரு உயிர் வாழ்றாங்க, எவ்வளவு ஒரு விஷயம். அதனாலதான் மார்க்கம் இவ்வளவு மேன்மைப்பட்டு சொல்லுகிறது. ஆக உங்களுடைய இரத்தத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாம் ஜிஹாது செய்யாவிட்டாலும் கூட, போர்க்களங்களிலே சென்று பங்கேற்காமல் விட்டாலும் கூட, இது போன்ற விஷயங்களுக்காக நம்முடைய இரத்தங்களை வாரி கொடுப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் அதற்கு அனுபவான என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.